பொள்ளாச்சி ஐயா மகாலிங்கம் கூட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். மகாலிங்கம் உங்களுக்கு தெரியும், பெரிய தொழிலதிபர் கோயம்புத்தூர்ல. கோயம்புத்தூருக்குள்ள இடம் வாங்கி தொழில் பண்ற போது நிலத்தோட விலை ரொம்ப கூட இருக்கு அப்படின்னு ஒரு முறை சொல்றாரு அவர். கோயம்புத்தூர்லலாம் நிலத்தோட விலை ரொம்ப கூட, வாங்கி இன்னைக்கு இண்டஸ்ட்ரியெல்லாம் ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம், விலை ரொம்ப போயிடுச்சு அப்படின்னு. நான் அப்போ அவர்கிட்ட சொல்கிறேன், இது நடந்தது 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஏங்கய்யா திருச்சிக்கு அந்தாண்ட புதுக்கோட்டை திருச்சி தாண்டி அந்த பக்கம் போகிற பகுதியிலெல்லாம் நிலத்தோட விலை கம்மியாக தானே இருக்குது, கோயம்புத்தூர் அளவுக்கு நிலம் விலை இல்லை, நீங்கள் அந்த நிலத்தெல்லாம் வாங்கி அங்கெல்லாம் தொழிற்சாலை உண்டு பண்ணலாம் இல்லை, நீங்கள் அங்கே நிலம் வாங்கலாம் இல்லையா? அவர் ஒரு செய்தி சொன்னார், சார் உனக்கு தெரியாதா, நாங்கள் கொங்கு வேளாள கவுண்டர்கள் கரூர் தாண்டி பூமி வாங்க மாட்டோம்னு. என்ன சொல்றீங்க அப்படின்னு. சேரர்களுக்கும் சோழர்களுக்கும் யுத்தம் நடந்த போது பழனியில வச்சு ஒரு ஒப்பந்தம் பண்ணாங்க. என்ன, நாங்க பழனி தாண்டி இனிமே உன் நிலத்தை பிடிக்க வரமாட்டோம் அப்படின்னு சேரர்கள் ஒப்பந்தம் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ சேரர் கொங்கு என்று அழைக்கப்படுவதாலே நாங்க பழனி தாண்டி இடம் வாங்க மாட்டோம்னாரு. எவ்வளவு பெரிய ஒரு வரலாறு. இன்னைக்கு ஒரு சமூகத்தில் அதை பின்பற்றுறாங்க. இதை எடுத்து பார்த்தா எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. ஒரு யுத்தம் நடந்திருக்கு பழனியில், அந்த சண்முக நதிக்கரை ஓரத்தில். அப்போ ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க, யாரு, சேரர்களும் சோழர்களும் ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க, இதை தாண்டி நாங்கள் வரமாட்டோம், கவலைப்படாதீங்க அப்படி ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. இப்போ யாராவது பழனி கோயிலுக்கு போனால் இந்த விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வர முடியுமா? பழனி கோயிலுக்கு போனால் இந்த நாலெட்ஜோடு நீங்கள் வர முடியுமா? நான் எதுக்கு சொல்ல வரேன், ஒவ்வொரு கோயிலும் ஒரு பாடசாலையாக இருக்க வேண்டாமா? நிறைய நம்முடைய வாழ்க்கை உண்மைகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாடசாலையாக ஒரு கோயில் இருக்க வேண்டாமா? கோயில் பணத்தில் ஸ்கூல் கட்டலாம்ங்கிறதுக்கே சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வர வேண்டியிருக்குது. உள்ளூர்லெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியல. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் தான் இந்த ஆர்டரையே வாங்க முடியுது. நல்லா கேட்டார் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, பள்ளிக்கூடம் கட்டினா என்ன தப்பு, என்ன கொல்ல போகுதுன்னு கேட்டார். நீங்கள் நம்மால் நிறைய இலக்கியம் படிப்பான், எதையும் நடைமுறைப்படுத்துறதுக்கு அனுமதிக்க மாட்டான். எங்க பாரதியை விட ஒரு சமயவாதியை பார்க்க முடியுங்களா? பாரதியை விட ஒரு பெரிய சமயவாதி யாராவது ஒருத்தர் இன்றைக்கு பார்த்துட முடியுமா? ஒரு ஆன்மீகவாதியை நீங்க பார்க்க முடியுமா? பாரதி என்ன சொன்னார் தெரியுங்களா? அன்ன சத்திரம் 1000 நாட்கள். அன்னதானத்துக்கு 1000 சத்திரம் வைக்கிறோம் தான், அன்ன சத்திரம் 1000 நாட்கள். அப்புறம் நாங்க கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றோம், ஆலயம் 10,000 நாட்கள். 10,000 கோயில் கட்டு. பாரதி சொல்றான், அன்ன சத்திரம் 1000 நாட்கள், ஆலயம் 10,000 நாட்கள், இன்ன புண்ணியம் யாவினும் கோடி. இதை விட கோடி கோடி மடங்கு புண்ணியம் என்ன, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். பாரதி செருப்பை கட்டி தான் இவனுங்களை அடிக்கணும். என்னங்க அநியாயமா இருக்கு. கோயில் கட்டுறதை விட புண்ணியம் பள்ளிக்கூடம் கட்டுறதுன்னு எழுதி வச்சிருக்கிறார் பாரதி. கோயில் காசுல ஸ்கூல் கட்டலாம்னா கட்டக்கூடாது, கோயில் காசுல ஸ்கூல் கட்டக்கூடாது. அப்ப பாரதி ஆலயம் 10,000 நாட்கள், இன்ன புண்ணியம் யாவினும் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். புரிஞ்சுக்கணும் இல்லை? அந்த காலத்துல எல்லா கோயிலுமே பள்ளி. நீங்க பள்ளிங்கிற சொல்லுக்கும் ஸ்கூலுங்கிற பேருக்கும் எப்படி ஒன்னா பேர் லிங்க் ஆச்சு தமிழ்ல? இவர் எழுதியிருக்கிறார், தோ பரமசிவன் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். பள்ளி அப்படிங்கிற வார்த்தை எப்படி ஸ்கூலோட லிங்க் ஆச்சு? அந்த காலத்தில் சமண முனிவர்கள் தங்கி இருக்கிற இடத்துக்கு பள்ளின்னு பேர். திருப்பரங்குன்றம் சமண முனிவர்கள் தங்கி இருந்தது ஒரு காலத்தில். ஒரு வரலாற்றில் எல்லாரும் தான் கலந்து வருவாங்க, ஒரே ஒருத்தரே தொடர்ந்து ஒரு இடத்துல இருக்க முடியாது. அந்த 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 இடத்துல ஆரம்பத்தில் சமணர்கள் இருந்தாங்க திருப்பரங்குன்றத்தில். அந்த திருப்பரங்குன்றத்தில் அவங்க கல்லில் படுக்க வெட்டி படுத்துக்குவாங்க. அங்கே கிடைக்கிற மழை தண்ணி சேகரிச்சதை குடிச்சுக்குவாங்க. சும்மா யாராவது வரும்போது மட்டும் ஒரு வெள்ளை துணி மேலே போட்டுக்குவாங்க. யார் வந்தாலும் இலக்கணம் சொல்லி கொடுப்பாங்க, மொழி சொல்லி கொடுப்பாங்க, மருத்துவம் சொல்லி கொடுப்பாங்க, நோய்க்கு மருந்து கொடுப்பாங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுப்பாங்க சமண முனிவர்கள். அவங்க படுத்துக்கிற இடத்துக்கு பள்ளின்னு பேரு. அவங்க பாடம் நடத்துறது அங்கேயே இருந்து நடத்தினதுனால பள்ளி என்பது ஸ்கூலுக்குரிய பேரா பின்னால மாறிச்சு. சமணர்கள் மூலமா நமக்கு வந்தது. யோசிச்சு பார்க்கணும், எப்படி ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வரலாறு.
இதை விட பரமசிவம் ஒன்று எழுதியிருக்கிறார், அப்படியே பிரமிக்க வைக்கிற ஒரு விஷயம். சரஸ்வதிக்கு ஏன்டா வெள்ளப்படவை கொடுத்தான்? சரஸ்வதியை வெள்ளப்படவை கட்டி விட்டா என்ன? அந்த காலத்து சமண துறவிகளில் பெண்கள் தான் அதிகமாக பாடம் சொல்லி கொடுத்தார்கள். அந்த பெண்கள் வெள்ளுடை உடுத்தி இருந்தார்கள். அவர்களை சரஸ்வதியாக பாவித்தார்கள். சமண முனிவர்கள் வெள்ளுடை உடுத்தி இருப்பார்கள், பாடம் சொல்லி கொடுப்பார்கள். எனவே வெள்ளை உடை என்பது ஆசிரியருக்கு உரியது, கலைமகளுக்கு உரியது, சமண துறவி பெண்மார்களுக்கு உரியது. அப்போ நம்ம பழைய வாழ்வியல படிச்சாதானே அந்த உண்மை என்னங்கிறத எடுத்து தெரிஞ்சுக்க முடியும். நான் இதை பற்றிய ஒரு குறிப்பை சொல்கிறதா இருந்தால் மணிக்கணக்காக சொல்லிக்கிட்டே போக முடியும். ஒரு 4-5 சொல்கிறேன் பாருங்க. எங்கே சிக்கல் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நூற்றாண்டுக்கும் இன்னொரு நூற்றாண்டுக்கும் இடையில நிறைய மாற்றங்கள் வந்துடும். ஆட்சி மாறிடும், கொள்கை மாறிடும், அதிகாரம் மாறிடும், நிர்வாகம் மாறிடும். அப்போ அவங்கவுங்க சௌரியப்படி அவங்கவுங்க ஒரு ஆர்டர் போடுவாங்க. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மதுரையை எடுத்துக்கிட்டிங்கனாலே, இந்த மதுரை முதல்ல பாண்டியர்களுக்கு உரியது. வரலாற்று சிறப்பு படி பாண்டியர்களுடைய பூமி. நான் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாகவே ஒரு டிஸ்கஷன் வைக்கிறேன்னு. நீங்கள் பாண்டியன், சேரன், சோழன் இந்த மக்கள் பிரிஞ்சிருந்த காலத்தில் தேசப்பற்றுங்கிறதுக்கு டெஃபினேஷன் என்ன? அப்போ தேசப்பற்றுன்னு எதை சொல்வீங்க? ஒரு பாண்டி நாட்டுக்காரன் சோழ நாட்டுக்கு துரோகம் பண்ணால் அது தேசப்பற்று ஒத்துக்குவாங்க. ஒரு சோழ நாட்டுக்காரன் ஒரு சேர நாட்டுக்காரனை கொண்டுட்டா வீரம்னு பேசுவாங்க. காலம் மாறிடுச்சு, சேர சோழ பாண்டியர்கள் ஒன்னாயாச்சு. அப்படியே தமிழ் திராவிடம்னு போகுது, பிறகு இந்திய நாடு அப்படின்னு போகுது. ஏன் சார், இங்கே இருக்கிற நமக்கு தெரியும், பங்களாதேஷும் பாகிஸ்தானும் எப்போ வந்தது? 1947 பாகிஸ்தான் வந்தபோது பங்களாதேஷ் அதோட இணைஞ்சிருந்தது. மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் ரெண்டா இருந்தது. அப்போ தேசப்பற்றுங்கிறதுக்கு என்ன அடையாளம்? ஒரு கிழக்கு வங்காளத்தில் இருக்கிறவன் பாகிஸ்தானை நேசிக்கிறது தேசப்பற்றுன்னு சொல்லப்பட்டது. பங்களாதேஷ்னு பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் பாகிஸ்தானை நேசிச்சா தேச விரோதி என்று பேசப்பட்டது. ஒரு தெளிவுக்கு வரணும். எது மாறுதலுக்கு உட்பட்டதோ அதை வைத்துக்கொண்டு வரலாற்றை அளக்கக்கூடாது. கிளாரிட்டி வேணும். எது மாற்றவே முடியாததோ அதை வைத்துக்கொண்டுதான் அளவுகோல்களையும் எல்லைகளையும் வகுக்க வேண்டுமே ஒழிய, எவையெல்லாம் மாற்றக்கூடியதோ அவற்றை வைத்துக்கொண்டு வரலாற்றை அளக்கக்கூடாது. சேர சோழ பாண்டியர்கள் காலத்தில் எது தேசப்பற்று என்று பேசப்பட்டதோ அது பிறகு மாறி போகுது. ஏன் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் எது தேசப்பற்று என்று பேசப்பட்டதோ அது பிற்காலத்தில் மாறி போகுது. அப்ப அது மாற்றத்துக்குரியது, புனிதமான வார்த்தை. தேசப்பற்று என்பது புனிதமான வார்த்தை. பட் அதோட மீனிங் மாறும். எனக்கு பெரிய வருத்தம் என்னன்னா, நம்மால் வார்த்தையை பிடிச்சி தொங்குறானே ஒழிய அதனுடைய இன்னர் மீனிங்க்கு வரமாட்டேங்கிறான். தேசப்பற்று தேசப்பற்று தேசப்பற்று. அந்த நூற்றாண்டுல எது தேசம்? அடுத்த நூற்றாண்டுல எது தேசம்? இந்த நூற்றாண்டுல எது தேசம்? அப்ப தேசம்ங்கிறதுக்கான வரையறை மாறுமா மாறாதா? உலகத்துல தேசப்பற்று தேசப்பற்றுன்னு பேசுன. நான் ஒரு டெஃபினேஷன் சொல்றேன் தேசப்பற்றுக்கு. இட் இஸ் எ ஜியோகிராபிக்கல், பொலிட்டிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் குரூப் ஆஃப் பீப்புள். அதான் சொல்லலாம் தேசத்துக்கு டெஃபினேஷன். இட் இஸ் எ ஜியோலாஜிக்கல், பூமி வரையறை, பொலிட்டிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ். அதுதான் தேசம்ங்கிறதுக்கு டெஃபினேஷன். அதை விட்டுட்டு இது ஒரு கோடை போட்டுட்டு இந்த கோட்டை போட்டுட்டு கோடுகளோடு கட்டுப்படுவதல்ல தேசப்பற்றுங்கிறதுக்கான அந்த அந்த விவரம் மாறும். அதே மாதிரி இன்னொன்று தெளிவாக புரிஞ்சுக்கங்க, மதப்பற்று என்பதும் அப்படிதான். இப்போ ஒன்று சொல்லட்டுமா? நேற்று ஒரு மதத்தில் இருந்தவர் இன்னைக்கு வேற ஒரு மதத்துக்கு மாற முடியாத? இன்னைக்கு ஒரு மதத்தில் இருந்தவர் நாளைக்கு ஒரு மதத்துக்கு மாற முடியாத? எது மாறக்கூடியதோ அதை வைத்துக்கொண்டு சண்டை போடுவது முட்டாள்தனத்தின் உச்சகட்டம். மாற முடியாதது எதுவோ அதை வைத்துக்கொண்டுதான் விவாதமே செய்ய முடியும். எது மாறக்கூடியதோ அதை வைத்துக்கொண்டு நம்ம எப்படி விவாதத்தை நடத்த முடியும்? நேற்று ஒரு மதத்தில் இருந்தவர் இன்னைக்கு இன்னொரு மதத்துக்கு போயிருப்பார். 600 ஆண்டுக்கு முன்பு வேற மதத்தில் இருந்தவர் வேற மதத்துக்கு மாறி போயிருப்பார். அதை வச்சு நம்ம எப்படி சர்ச்சை பண்ண முடியும்? மாறக்கூடியது எது உங்களால் மாறவே முடியாததோ அதை வைத்துக்கொண்டுதான் நீங்க ஒரு அளவுகோலா வைத்துக்கொண்டு பேசணும். ஒரு ஆண் அப்படிங்கிற போது ஒரு அடையாளம் இருக்கு, ஒரு அதுவே பயாலஜிக்கலா மாற்றம் இருக்கு. இன்னைக்கெல்லாம் பெண் ஒரு அளவு சொல்லலாம், இனம் ஓரளவு சொல்லலாம். அது ஜெனட்டிக்கலி ஒரு இனம்ங்கிறதுல ஒரு அடையாள குறிப்பு இருக்கு. இப்படி சிந்திக்கிறதுக்கு நாம பழகணும். சரி, அது 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 ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும்.
நான் இந்த மதுரையை பற்றி ஆரம்பித்தேன். முதல்ல இது சமணர்களுடைய ஆட்சியில் இருந்தது. பிறகு பௌத்தர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருந்தது. சமண பௌத்தர்களை பக்தி இயக்கங்கள் வந்து வெளியே தள்ளுது. ஆனால் பக்தி இயக்கங்கள் வெளியே தள்ளுறதுக்கு காரணம் வைதீக கலாச்சாரம். வைதீக கலாச்சாரம் உள்ளே வந்ததுக்கப்புறம் பக்தி இயக்கங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைச்சது. அதனால் பக்தி இயக்கங்கள் வைதீக கலாச்சாரத்தோடு சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரிய மாற்றத்தை இந்த மண்ணில் ஏற்படுத்தின. ஞானசம்பந்தர் வருகைக்கு பிறகு இங்கே வேற ஒரு மாற்றம் நடந்தது. அதன் பிறகு நம்மளை முகல் இன்வேஷன், பாபருடைய வருகைக்கு பிறகு இதே மதுரையில் முகல் ஆட்சி நடந்திருக்கு. பிறகு அவர்கள் இங்கிருந்து வெளியேற்றப்பட்டு விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய வருகைக்கு பிறகு ஒரு இந்துக்களுடைய ஆட்சி நடைபெற்றிருக்கிறது. பிறகு விஜயநகர சாம்ராஜ்யமும் வீழ்ச்சி அடைந்து ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு பிறகு கிறிஸ்துவ மிஷினரிகளோடு கூடிய ஒரு விதமான ஆட்சி முறை இந்த மண்ணுக்குள்ள வந்திருக்குது. இதுல அவன் காலத்தில் அவன் ஒரு உத்தரவு போட்டான். நம்ம புரிஞ்சுக்கணும், அவன் காலத்தில் அவன் ஒரு உத்தரவு போட்டான். இதில் எதை நீங்கள் சாலிடாக நம்புவீங்க? முகல் பீரியடில் போட்ட உத்தரவு செல்லுமா? பிரிட்டிஷ் பீரியடில் போட்ட உத்தரவு செல்லுமா? அதுக்கு முன்னாடி போட்ட உத்தரவு செல்லுமா? அதுக்கும் முன்னாடி சமணர்கள் காலத்தில் போட்ட உத்தரவு செல்லுமா? நீங்கள் ஒரு பெரிய ஆச்சரியம். மதம்னு நம்ம சொல்கிறோமே ஒழிய மதம் சொந்தத்தில் எந்த வலிமையும் இல்லாதது. ஆனால் இந்த நம்ம சின்ன வயசில் கதை சொல்லுவான், இவன் உயிர் எங்கே இருக்குது தெரியுமா? 7 கடலுக்கு அந்தாண்ட ஒரு அசுரர், அவன் ஒரு டப்பாவில் வண்டு வச்சுருக்கான், அந்த வண்டுக்குள்ளே இவன் உயிர் உட்காந்துருக்குன்னு சின்ன வயசில் நம்ம காதில் பூ வச்சு இது மாதிரி நிறைய கதை சொல்லுவாங்க. அது மாதிரி உண்மையிலேயே மதத்தினுடைய உயிர் என்பது மதத்தில் இல்லை. அவர்கள் எந்த அரசனை ஆட்டி படைக்க முடிகிறதோ அதில் தான் அவர்கள் செல்வாக்கு என்பது உண்மையில் தங்கி இருக்கிறது. நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? செஸ் கேம் தானே, செஸ் கேம் தானே. செஸ் கேமில் கிங்னு ஒன்று இருக்கு, ரைட்டா? ஆனால் ஸ்லோவாக நான் ஒரு கட்டம் தான் போக முடியும். வேஸ்ட். அது இங்கிலீஷ்காரனுடைய கண்டுபிடிப்பு. அங்கே விக்டோரியா அப்படி, எலிசபெத் அப்படி, நம்ம மீனாட்சியும் அப்படி தான். நான் கூட சொன்னேன், இந்த பெண்களுக்கு மரியாதை கொடுத்தது பிரிட்டிஷ்காரன். யாரப்பட எலிசபெத் குயின், அவங்க ஹஸ்பண்ட் கிங் இல்லை. எங்க மதுரையில் மீனாட்சி அரசி, சொக்கநாதர் அரசர் இல்லை. அவர் யாரு? இந்த அம்மாவுக்கு ஹஸ்பண்ட். இந்த அம்மாவுக்கு ஹஸ்பண்ட். போகும்போது குரூப் ஃபோட்டோ எடுத்தால் கொஞ்சம் சேர்ந்து நின்றுக்கலாம் அம்மாவோட, அவ்வளோதான் அவருக்கு அலவுடு. அவருக்கு தனியாக பட்டாபிஷேகம் கிடையாது. எங்கள் அம்மா மீனாட்சிக்கு தான் இங்கே பட்டாபிஷேகம் உண்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பு பெண்ணை தலைமையில் ஏற்றுக்கொண்டு ஆணை அடுத்து ஒதுக்கி வைத்த ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இந்த தமிழினுடைய பாரம்பரியம். இதெல்லாம் பிரமிக்க வைக்கிற செய்தி, படிக்கணும். யுகபாரதி ஒரு புக்கை எழுதியிருக்கிறாரு வேலு நாச்சியார் பற்றி. அச்சோ, வேலு நாச்சியாருடைய அந்த வரலாறு படித்தா முத்துவடுகநாதரும் வேலு நாச்சியாரும் பிரிட்டிஷ் கவர்னர் சந்திக்கிறாங்க. அம்மா ஒளிஞ்சு நின்றுக்கிட்டாங்க, ஏன்னா பெண்கள் வெளியே வர்ற பழக்கம் கிடையாது. முத்துவடுகநாதர், அவருடைய சிலம்பு வாத்தியார், இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. அந்த இங்கிலீஷ் கவர்னர் கேட்குறான், ஏன் எனக்கு வரி கட்டல? நான் அனுப்பிச்ச ஆளை நீ ஏன் மதிக்கலை? நான் அனுப்பிச்ச ஆளுக்கு நீ அவமரியாதை வேறு பண்ணியிருக்க, நான் உன்னை என்ன பண்ணலாம்? இங்கிலீஷில் கேட்குறான். முத்துவடுகநாதருக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறது தாண்டவராயன் பிள்ளை, அவர் இல்லை பக்கத்தில், டிரான்ஸ்லேட்டர் இல்லை. முத்துவடுகநாதர் அப்படியே நிற்கிறார், பதில் சொல்ல முடியல அவரால், அப்படியே பேசாமல் நிற்கிறார் முத்துவடுகநாதர். அவர் சும்மா நிற்கிறத பார்த்துட்டு சிரிக்கிறான் அந்த கவர்னர். அதை விட ஒரு பெரிய கொடுமை, அந்த கவர்னருக்கு ஒரு துபாஷி கூட வரான், அதாவது டிரான்ஸ்லேட்டர் வர்றான். அவன் பாருங்க, அவன் நம்மால் அயோக்கிய பைய டிரான்ஸ்லேட் பண்ணாமல் நிற்கிறான். பிரிட்டிஷ் கவர்னர் கேட்கறதுக்கு என்னன்னு இந்த அரசருக்கு சொன்னா தானே சார் பதில் சொல்ல முடியும். இவர் சொல்லாம பேசாம நிற்கிறான். இவனை மக்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிற்கிறான். முத்துவடுகநாதருக்கு இங்கிலீஷ் தெரியாது, அப்படியே ஒரு மாதிரி கண்ணு கொதிக்குது அவருக்கு, இவன் என்ன சொல்றான் அப்படின்னு. அது வரைக்கும் இந்த ஜன்னலுக்கு பின்னால் நின்றுக்கிட்டே இருந்த வீரமங்க வேலு நாச்சியார் என்ன பண்ணாங்க, முன்னாடி வந்து அந்த பிரிட்டிஷ் அந்த கவர்னரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. இது வேறு, நீ தான் இந்த நாட்டில் பிழைக்க வந்தவன்,
நீ தான் எங்க மொழியை கத்துக்கணுமே ஒழிய உன் மொழியை நாங்க கத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நாங்க உன் நாட்டில் பிழைக்க வரல, நாங்க எங்க நாட்டில் இருக்கிறோம். சிவகங்கை, நாங்க எங்க நாட்டில் இருக்கிறோம். நீ பிழைக்க வந்தவன், நீ வாழணும்னா எங்க மொழியை கத்துக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு எங்க ஆளுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நீ சிரிக்க முடியாது. மறந்துடாதீங்க, இதை வேலு நாச்சியார் இங்கிலீஷ்ல தான் சொன்னாங்க. என்ன சார், எப்படி சார் படிச்சிருப்பாங்க? இது பெருசு இல்லை. இதை கேட்ட உடனே அந்த கவர்னர் ஷாக் ஆயிட்டான். என்னடா இவர் பேச மாட்டேங்கிறாரு, இவர் ஒய்ஃபு இங்கிலீஷில் அடி நிமித்துறாங்களே அப்படின்ட்டு பதறி போய் எந்திரிச்சான். அந்த கவர்னர் ஷாக் ஆகி எந்திரிச்சான். ஒரு நிமிஷம் உட்கார், இப்போ இதையே மலையாளத்தில் சொல்கிற எழுதிக்க, இதையே கன்னடத்தில் சொல்கிற எழுதிக்க, இதையே உருதுல சொல்கிற எழுதிக்க. 5 மொழிகளில் வேலு நாச்சியார் பேசி காட்டு. 5 மொழியில் பேசிட்டு இப்போ என்ன சொல்ற? நீங்க யோசிக்கணும். பெண் அந்த காலத்தில் பல மொழிகளை கற்று கல்வி உள்ளவளாக, இதெல்லாம் பிரமிக்க வைக்கிற நிகழ்ச்சி இல்லையா? நாம் தமிழர் வாழ்வியல்னா பழைய மரபுக்கு தான் போகணுங்கிறது இல்லை. சங்க காலத்திலேருந்து இன்னை வரைக்கும் வாங்க சார். பெண்ணுக்கு கல்வி இல்லை, இப்போ கொடுக்கலேங்கிறான். நீங்கள் சங்க இலக்கியத்தில் போய் பார்த்தீங்கன்னா பெண்பால் புலவர்கள் எவ்வளோ பேர்? அவ்வை நடராஜனுடைய PhD தீசிஸ் என்ன தெரியுமா? சங்ககால பெண்பால் புலவர்கள். டாக்டர் அவ்வை நடராஜனுடைய PhD தீசிஸ் சங்ககால பெண்பால் புலவர்கள் லிஸ்ட் பண்றார். எவ்வளவு பெண்பால் புலவர்கள், யார் யார் என்னென்ன பாடி இருக்கிறாங்கன்னு. ஏன் சார், கவிதை எழுதுவதற்குரிய அளவுக்கு ஒரு பெண் வளர்ந்திருக்கிறான்னா அவ எவ்வளவு மொழி அறிவும் ஆளுமையும் உடைய ஒருத்தியா இருந்திருக்க முடியும்? நீங்க இன்னைக்கு எடுத்தா கூட 4-5 கவிஞர்களுக்கு மேல பெண் கவிஞர் எடுக்க முடியாது. ஆனா சங்க காலத்துல அவ்வளவு பெண் கவிஞர்கள் உலகத்தில் இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த மொழியில பெண்ணை அடிமைப்படுத்துகிற வழக்கம் கிடையாது. பெண்ணை செகண்டரியா ட்ரீட் பண்ற வழக்கம் கிடையாது. ஆப்பிரிக்க பழங்குடியிலிருந்து வளர்ச்சி அடைந்த சமூகத்தில் பெண்ணை குறைவாக நடத்த முடியாது, தெரிஞ்சுக்குங்க. ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள்லேருந்து மேலோங்கி வந்த சமூக இனத்துல ஒருபோதும் பெண்ணை குறைவாக நினைக்க முடியாது. இது தாய்வழி சமூகம் பெறுவா. அப்ப நம்ம பெண்ணுக்கு உரிய மரியாதை கொடுத்திருக்கிறோம், அதன்படி நடக்க வேணுங்கிற வரன்முறை வைத்திருக்கிறோம். பெருவாரியா நம்முடைய காவல் தெய்வங்கள் முழுக்க பெண் தெய்வங்கள். அதுவும் தோப்பா எழுதுறாரு. தோப்பா ரொம்ப நுட்பமா ஒன்று எழுதுறாரு. காவல் தெய்வங்கள் எல்லாம் பெண் தெய்வமா இருக்கு 90%. அது கண்ணு இமைக்க முடியாதபடி பெருசா திறந்தே வச்சிருக்கோம். காவல் தெய்வம் கண்ணு மூடலாம? காவல்காரர் கண்ணமைக்கலாமா? அதனால்தான் நம்முடைய எல்லா பெண் தெய்வங்களும் காவல் தெய்வங்களும் கண் இமைக்காது. 2 திரிசூலத்தோடு இருக்கும். ஏன்னா எதிரி வந்தா கொல்றதுக்கு வேண்டிய வலிமையான ஆயுதம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், யாரும் வருத்தப்படக்கூடாது, காவலுக்கு இருக்கிற பெண் தெய்வங்கள் வடக்கு நோக்கி இருக்கும். ஏன் வடக்கு நோக்கினா ஆபத்து எப்போதுமே தமிழனுக்கு வடக்கேந்து தான் வரும் அப்படிங்கிறத இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, ஆரம்பத்திலே எழுதி வச்சுட்டு. அதனால்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற காவல் தெய்வங்கள் வடக்கு நோக்கிய. எந்த கோயிலுக்கு போனாலும் கொற்றவை சன்னதி எங்க இருக்குன்னு தெரியுங்களா? சிவனுடைய கோட்டத்தில் வடக்க தான் இருக்கணும். துர்க்கையினுடைய சன்னதி, கொற்றவையோட சன்னதி வடக்கு நோக்கி இருக்கணும். இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு. ஏன்னா இந்த இனம் துன்பப்படுகிற போது அதற்கான ஒரு காவல் தெய்வத்தை உண்டு பண்ணி வைக்கிற போது அதன் விளைவு சார், நாம வடக்க தலை வச்சு படுக்கிறது இல்லை அப்படிங்கிற கருத்துக்கு ஏன் வந்தோம் தெரியுங்களா? தமிழர்கள் பல காரணம் சொல்லுவாங்க. வடக்க காந்தம் இழுக்குது, அப்படியே சில பேர் இழுத்துட்டு போட்டா பரவாயில்ல, வடக்க காந்தம் இழுக்குது. நம்ம அதற்காக இல்லை, நாம வடக்க தலை வச்சு படுக்க மாட்டோம். ஏன்னா தெற்கு திசையில லெமூரியா நம்முடைய முன்னோர்கள் கடல்ல ஆழ்ந்த இடம். நம்முடைய நீத்தாரை நோக்கி கால்களை நீட்டி படுக்கிற வழக்கம் தமிழனுக்கு கிடையாது. அதனால தெற்க கால் நீட்ட மாட்டோம், தெற்க கால் நீட்டி படுக்க மாட்டோம், தெற்க தலை வச்சோன்னா படுப்போம், தெற்க கால் நீட்டி படுக்க மாட்டோம். சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த மண்ணில் இப்படி ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சொன்னா இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மொழியை ஏன் நீங்க நேசிக்கணும், ஏன் காப்பாற்றணும், நான் ஒரு 2-3 விஷயம் சொல்றேன். மொழிங்கிறது, தமிழ் மொழிங்கிறது ஏன் சார், எழுத்துலேருந்து சொல் உருவாகுது. அது என்ன சார் மொழியை போய் ஏன் இப்படி தலைமையில் தூக்கி வச்சுக்கிட்டு தமிழை ஆடுறான்? அந்த 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 ஒரு இந்த மொழி மாதிரி உலகத்தில் இல்லை, ஒரு மாதிரி இல்லை. இதுக்கு ஒருத்தர் ஒரு பதில் எழுதியிருக்கிறார். தமிழ் சூழல் மொழி அப்படிங்கிற கருத்தில் இருக்குமா? நன்றி நன்றி. இதுதான் தாய்க்குலத்தினுடைய பரிவு.
ஹார்ட் டாக்டர் கூட. பாருங்க, தமிழ் சூழல் இயல் மொழின்னா என்ன? சூழல் இயல் ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா பேர் வச்சிருக்கோம். அந்த அந்த எழுத்தாளர் பேர் நக்கீரன் பேர். நம்ம அவர் இல்லை, நக்கீரன் கோபால் இல்லை, இன்னொருத்தர் நக்கீரன். அவர் தான் அந்த புத்தகம் எழுதியிருக்கிறார். என்ன நுட்பமா யோசிக்கிறார் பாருங்க. இங்கிலீஷ்ல மவுஸ் டீர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. மவுஸ் டீர் ஆங்கிலத்தில் ஒரு விலங்கு, சின்ன விலங்குக்கு மவுஸ் டீர்னு பேர். இது அப்படியே தமிழ்ல மொழிபெயர்த்தவன் என்ன பண்ணிட்டான்? மவுஸ் டீரை எலிமான் அப்படின்னு மொழிபெயர்த்தான். தவறு. நீங்க அவசரப்பட்டு மட்டும் தமிழ்ல மொழிபெயர்க்க கூடாது. இப்போ கம்ப்யூட்டர்ல கூட மவுஸ்னு வச்சிருக்கிறோம், எலினா மொழிபெயர்க்க முடியும் அதுக்கு? இல்லை சொடுக்கிங்கிறோம். நம்ம எத்தனை மாற்றி சொல்றோம். ஸ்கேன் வருடி அப்படிங்கிறோம் இல்லையா? நம்ம புதுசாக சொல்ல உருவாக்குவோம். பிற மொழிகள் ஆங்கிலத்தை அப்படியே வழிமொழிகிற போது புதிய சொற்களை பெற்றுக் கொடுக்கிற இளமை தமிழுக்கு உண்டு. இந்த வயிறு மலடி வயிறு இல்லை, அதுல புதுசு புதுசா சொல் பிறக்கும். வருடி என்ன? ஸ்கேனிங்க்கு ஒரு அழகான வார்த்தையை நம்ம கண்டுபிடிக்கிறோம். சொடுக்குங்கள் அப்படிங்கிறோம். அந்த இணைப்பை சொடுக்குங்கள் அப்படிங்கிறோம். இருங்க, இதை எலிமான்னு ஏன் மொழிபெயர்க்க கூடாது அப்படின்னு கேட்டா, பழைய தமிழ் இலக்கியங்களை படிச்சு பார்த்தா அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கான். நீங்க இமேஜினே பண்ண முடியாது. அதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? சருகு மான். சருகுன்னா என்ன? மெல்லி சேர்த்தனோட இருக்கிறது. இந்த மானுக்கு அவன் மவுஸ் டீருங்கிறான், அதை இவன் என்ன சொல்றான்? சருகு மான் அப்படின்னு பெயர் வைக்கிறான். அதுல இன்னொரு பெரிய ஆச்சரியம், நாம அதை மான் வகைன்னு இலக்கியம் தெரிஞ்சவன் சொல்லும் போது மலைவாழ் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மொழி தமிழ் இல்லை, அவங்க வேற மொழி பேசுறவங்க. மலைவாழ் மக்கள், பழங்குடி மக்கள், மேற்கு தொடர்ச்சி மலையில வாழ்கிற பழங்குடி மக்கள், அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, கூரன் பன்றி. இப்பதான் நீங்க சிந்திக்கணும். நாம அதை எலிமான்னு மான் வகைன்னு நினைச்சிட்டோம். அப்புறம் சருகுமான்னு பேர் இருக்கிறத பெருமையா சொல்றோம். ஆனா அந்த அந்த விலங்கோடு காட்டுக்குள்ள வாழுகிற மக்கள் தான் அது மான் வகை இல்லை பன்றி வகைன்னு கண்டுபிடிச்சு கூரன் பன்றி அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கிறான். இதுல எதுக்காக இந்த இடத்த சொல்றேன்னா, அந்த ஆசிரியர் எழுதுறாரு, அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழுகிற பழங்குடி மக்களுடைய மொழிக்கு எழுத்து இல்லை, பேச்சு வழக்கு மட்டுமே இருக்கிறது. இந்த மொழிகள் அழிந்தால் என்ன என்று பல பேர் அலட்சியமாக பேசுகிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு மொழியின் அழிவு என்பது எழுத்துக்களின் அழிவு அல்ல, அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகளின் அழிவு. சார் அது பன்றின்னு கண்டுபிடிச்சிருக்கான் சார் அவன், இதை மான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், அது பன்றி வகை அப்படிங்கிறான். சரி, உங்களுக்கு யானையினுடைய அந்த துதிக்கைன்னு சொல்லியிருக்காங்கல்ல, துதிக்கைக்கு என்ன விளக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க? யானையோட தும்பிச்சாங்கைங்கிறான் சில பேர், துதிக்கை அப்படின்னு. நாம் இன்னும் ஒருபடி மேலே போயிட்டோம். யார் வந்தாலும் குட் மார்னிங் போடுது, விஐபி வந்தால் பெருசாக குட் மார்னிங் போட்டு 4 நாள் வாங்கிச்சு. எனக்கு தெரிஞ்சு சார், ஒரு விலங்கு அவமானப்படுத்துறதுக்கு இதை விட வேற சிறந்த வழி இருக்க முடியாது. கேவலம் ஒரு ரூபாய் 2 ரூபாய்க்கு குட் மார்னிங் போடுற வேலைக்காக யானை படைக்கப்பட்டது. 5 டன் மரத்தை அப்படியே இழுக்கக்கூடிய ஒரு விலங்க 5 ரூபாய்க்கு குட் மார்னிங் போட வச்சான் பாருங்க. நம்மால விட மோசமான ஒரு ஆள் உலகத்தில் இருக்க முடியாது. எனக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி, இனிமே கோயில்களில் கூட யானை வானான்னு சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் போட்டாங்க. இருக்கிற வரைக்கும் வச்சுக்கோங்க, இனிமே புதுசா உள்ள கொண்டாடாதீங்கட்டாங்க. தவறு சார் அது. நம்ம மற்றவங்களை பற்றி கவலைப்படுறதே இல்லை. 3 விஷயம் யானையோட இயல்பு உங்களுக்கு தெரியுமா? 18 மணி நேரம் சாப்பிடணும். 18 மணி நேரம் சாப்பிடணும் யானை. அதை விட ரொம்ப முக்கியம், 18 மணி நேரம் நடந்துக்கிட்டே இருக்கணும். அது மேற்கு தொடர்ச்சி மலையில, கேரளாக்கு அந்தாண்ட மேற்கு தொடர்ச்சி மலையில புறப்பட்டா மைசூர் வரைக்கும் போகும், திரும்பி அங்கேருந்து இது வரைக்கும் வரும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை உடையது. அதை சர்க்கஸ்னு சொல்லுங்க, கோயில்னு சொல்லுங்க, எதை சொல்லி நீங்க விலங்கு போட்டு கட்டி வச்சிங்களே, இந்த பாவத்தை 7 தலைமுறையிலும் யாராலும் தொலைக்க முடியாது. எழுதி வச்சு, யானை சுதந்திரமா இருக்கிறதுக்கு பிறந்த விலங்கு, அது நடக்கிறதுக்கு பிறந்த விலங்கு, அதை கூட கட்டி வச்சுக்கிறது, குட் மார்னிங் போட வைக்கிறதா தப்பு. அதெல்லாம் பாவத்தில் பெரிய பாவம். அதை விட அதோட மேட்டிங் சீசன் இருக்கு இல்லையா, அது இணை, அது டிசைட் பண்ணணும்.
அது டிசைட் பண்ணணும். அந்த காலத்துக்கு ஏற்ற போது அதை இணையணும். நம்ம படுபாவிங்க அதை பிரித்து கொண்டாந்து இங்கே வச்சு இந்த நாம் பண்ணுற பாவம் இருக்கே. யானைக்கு மட்டும் பேசக்கூடிய சக்தி இருந்ததுன்னு வச்சுங்க, சுப்ரீம் கோர்ட்டில் போய் நின்று நம்மளெல்லாம் உண்டு இல்லைன்னு ஆக்கிடும். நல்ல வேளை கடைசியாக ஜட்ஜஸ் பார்த்து இனிமேல் இந்த மாதிரி இம்சை பண்ணாதீங்க, யானைகளெல்லாம் கொண்டாந்து இப்படிலாம் பண்ணி கொடுமைப்படுத்தாதீங்கன்னு ஆர்டர் போட்டாங்க. அது அப்படியே இருக்கட்டும். யானையோட கைக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? துதிக்கை அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. நம்ம ஒரு இன்டர்பிரேஷன் கொடுத்துருக்கோம். துதிப்பதற்காகவே அந்த கை இருப்பதால் அது துதிக்கை. அடுத்தவனை கும்பிட்டே வாழ வேண்டியது நம்ம தலையெழுத்துப்பா. நான் கூட அடிக்கடி சொல்றது, சில பேர் அவன் கையை நம்பி வாழ்வான், சில பேர் அடுத்தவன் காலை நம்பி வாழ்வான். அடுத்தவன் காலை நம்பி வாழக்கூடாது, நம்ம கையை நம்பி வாழணும். யானை துதிக்கை எவ்வளோ பலமானது. துதிக்கையால் ஒரு ஊசியை எடுக்கும், 1.5 டன் மரத்தை எடுக்கும். ஊசியை எடுக்கக்கூடியதால யாராலையும் அவ்வளோ பெரிய மரத்தை எடுக்க முடியாது. மரத்தை எடுக்கக்கூடிய விஷயத்தால் ஊசி எடுக்க முடியாது. யானைக்கு மட்டும் அந்த ஸ்பெஷல் குவாலிட்டி உண்டு. இப்போ சொல்லட்டுமா, அந்த யானையினுடைய கைக்கு என்ன பேர்னா தும்பிக்கைன்னு ஒரு பேர் இருக்குல்ல. தூம்பு ப்ளஸ் கை, தூம்புக்கை அப்படி வந்தது தமிழில். ஏன் அதுக்கு தூம்புக்கை அப்படின்னு பேருனா, சார் நிகண்டுகளில் வந்து என்ன குறிப்பிடுறான்னா, இந்த யானையோட துதிக்கை இருக்குல்ல, அது ஒரு டைப் ஆஃப் ஜவ்வு அதில் அமைக்கப்பட்டது. அது வேணுங்கிற அளவு சுருங்கிக்கும், தண்ணி அப்படியே உறிஞ்சும், திரும்பி அப்படியே ஃபவுண்டன் மாதிரி பீச்சி அடிக்கும். அது சில சவ்வு வகைகளால் ஆனது. அதுக்கு தமிழில் என்ன பேர்னா தூம்புன்னு பேர். தூம்புகளின் மூலம் அமைக்கப்பட்ட கை என்பதாலே தூம்புக்கை என்றாயி அது தும்பிக்கை என்று ஆனது. அதனுடைய அந்த அந்த கையினுடைய தன்மை சில ஜவ்வுக்களால் ஆனது அப்படிங்கிற சூழல் இயலை அதனுடைய உறுப்பில் எழுதி வைத்த ஒரு செயல்.